வணக்கம். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மை நியூ சேனல். நான் இத்தனை நாள் வந்து ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து நியூவா வந்து லாங் வீடியோ போகணும்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஓகேவா? இப்போ வந்து முருகர் பற்றி வந்து பேச போகிறோம். நான் போன வீடியோவில் வந்து முருகரோட வந்து பிறப்பு கதையை பற்றி பேசினேன். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து முருகன் பெயர் காரணமும் வழிபாடும் பற்றி பார்க்க போகிறோம். முருகன் வந்து எல்லாத்துக்குமே பிடித்தமான கடவுள். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே முருகன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து முருகன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடிச்சவங்க வந்து ரெட் ஹார்ட் போட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். முருகப்பெருமான் தமிழர்களின் ஒப்பற்ற தெய்வம் ஆவார். தொல்காப்பியரின் கூற்றுப்படி தொன்மையான தமிழர்களின் ஐந்திணை வழிபாடுகளில் முருகன் சேயோனாக வருகிறார். சேயோன் குறிஞ்சி நில தலைவர் ஆவார். ஐந்திணை பார்த்திருப்போம். முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அது மாதிரி வருது. ஐந்திணைகளில் முல்லை நிலத்திற்குரிய தெய்வம் ஆகிய மாயேன், அதாவது திருமால், மருத நிலத்தின் தெய்வமாக இந்திரன், பாலை நிலத்தின் தெய்வமாக கொற்றவை, நெய்தல் நிலத்தின் தெய்வமாக வருண பகவானும் இருக்கிறார்கள். இருந்தாலும் முருகனை தான் வந்து அதிகம் வந்து தமிழர்கள் வந்து வழிபடுறாங்க. இக்காலத்தில் வந்து முருகப்பெருமானை வந்து தமிழ் கடவுள் என அழைக்கின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் முருகனோட பெயர் காரணம் வழிபாடு பற்றி சொல்லியிருக்கேன். நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கை பற்றி பேச கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். நான் இப்போ தான் கொஞ்சம் நியூனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த முருகர் பாடல் பிடிக்குமோ அந்த பாடலை கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா?